ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மொதல் பார்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிற இடமும் ப்ளஸ் ஈமு கோழி நெருப்பு கோழி இதை வந்து பார்த்துருந்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு நாட்டோட கோழி வகைகள் மற்றும் வாத்து வகைகளை வந்து பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியர்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோலாம் நம்ம நின்று எடுத்துக்கிட்டு அந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழி வகைகள் தான். இங்கே வந்து பல நாட்டோட கோழி வகைகள் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கோழியுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் நமக்கு ஒரு புதுமையாகவுமே இருந்தது. பாருங்கள், நான் ஒவ்வொரு கோழியாக வீடியோ எடுத்திருக்கேன். அதோட பேர் மற்றும் அதோட நாட்டோட பேர்லாம் வந்து நான் எடுத்திருப்பேன். அதை அப்படியே கண்டினியூவாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற கோழி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட பேர் வந்து பிரம்மா. இது வந்து எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து சேர்ந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற கோழியோட வகை வந்து பார்த்திங்கன்னா சுல்தான். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டைக்கட்டு சேவல்னு வந்து போட்டிருக்குறாங்க. இந்த கோழி வகை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முள்ளுரெக்கைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோழி வகையெல்லாம் முடிஞ்சோடனே இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாத்து வகைகள் தான். இங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல நாட்டோட வாத்து வகைகளை வந்து வச்சுருக்காங்க. எல்லா வாத்துமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து மினிமம் வந்து 2, 4 அந்த வகைகளில் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வாத்து வந்து பார்த்திங்கன்னா கையுகா அப்படிங்கிற வந்து பேர் வச்சுருக்குறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில். இந்த வாத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெக்கின். இந்த வாத்து வச்சுருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாத்து வந்து நீந்துறதுக்காக நம்ம தண்ணி தொட்டியும் வந்து பக்கத்துலேயே வந்து அமைச்சு வச்சுருக்குறாங்க. பார்க்கவே நீட்டாக நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், குழந்தைங்க வந்து இந்த வாத்துக்கு பக்கத்தில் போயிட்டு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த வாத்தோட பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொண்டை வாத்து. இந்த வாத்து வந்து பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வாத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய முட்டை வந்து வச்சுருக்குது. பக்கத்துலேயே ஒரு
கூண்டுக்குள்ளார வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வாத்து குஞ்சுகள் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து நம்மளால் ஃபீட் பண்ண முடியும். அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கான தீவனத்தையும் வந்து கொடுக்குறாங்க. குழந்தைங்க கையில் வந்து கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. இந்த வாத்து குஞ்சுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் கையில் வந்து தூக்கக்கூடாது. இப்போ வாத்து வகைகள் முடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா பெசண்ட் வகைகள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெசண்ட் வகைகள்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு காட்டுக்கோழி அல்லது நீண்ட வால் கோழின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட பெசண்ட் பறவைகளோட வகைகளை வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இந்த வகைகளையும் நான் வந்து வரிசையாக வந்து காட்டுறேன் பாருங்கள். சில்வர் பெசண்ட்டுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெசண்ட் வகைகளுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதை என்னோடய அடுத்த பார்ட்டில் வந்து நான் வந்து போடுறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லோ கோல்டன் பெசண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.